பாமரன் கருத்து நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் குறைந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பேச இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதை நான் பார்த்து என்னுடைய ஒப்பீனியன் தப்பா இருக்கக்கூடிய பட்சத்துல அதை மாத்திக்கவும் தயாரா இருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆவலாக இருக்கேன். இந்த சட்டமன்ற தேர்தல்ல பல்வேறு அதிர்ச்சிகர விஷயங்கள் நடந்துச்சு. அது சிஎம் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சதாக இருக்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததாக இருக்கலாம். ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகள்ல சொல்லப்பட்ட டிவிக்கே ஆட்சி அமைத்ததாக இருக்கலாம். இப்படி நம்ம பல்வேறு விஷயங்கள சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ஆச்சரியமும், அதிர்ச்சியும் கலந்த விஷயங்கள் தான். ஆனா முக்கியமாக நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் 8% 4% குறைந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணமாக என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பேச இருக்கிறோம். என்னுடைய பார்வையில முதல் காரணமாக நான் முன்வைப்பது என்ன அப்படின்னா, டிவிகே விஜய் அவர்களினுடைய வருகையை தான் நான் முன்வைப்பேன். ஏன் அப்படின்னா, எப்பவுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெருவாரியான ஆதரவு அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில இருந்து தான் எப்பவுமே போகும். சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய கருத்துக்களை இளைஞர்கள்ட்ட தான் அவங்க கொண்டு போய் அதிகமா சேர்த்தாங்க. இளைஞர்களும் அவர்கள் பால் தான் பார்த்தீங்கன்னா, அதிகமாக போய் சேர்ந்தாங்க. அப்போ டிவிகே விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு இந்த இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேரு டைவர்ட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. அப்போ அவர்களுடைய வாக்கு சதவீதம் பாதிப்பிற்கு உள்ளாச்சு. அப்போ டிவிகே விஜய் அவர்களுடைய வருகை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது விஷயமாக நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ். ஸோ எப்பவுமே மக்களினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர்தல்னு வரும்போது ஆளும் கட்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கே மொத்தமா வாக்களிப்பாங்க. சப்போஸ் அவங்க பிடிக்கல அப்படின்னா, எந்த கட்சி அந்த கட்சியை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல சிலர் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே தான் டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சாங்க. அதே மாதிரி பலர் பார்த்தீங்கன்னா, டிவிகேக்கு வாக்களிச்சாங்க. ஸோ இப்படிதான் நினைச்சாங்க. அப்போ இந்த இடத்துல டிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நாம் தமிழர் கட்சிக்கு இது இல்ல அப்படிங்கிறது பெருவாரியான மக்களினுடைய ஒரு பார்வையாக இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க டிஎம்கேவை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்த அப்புறம் இந்த 2 கட்சிகளுக்கு வாக்களிச்சாங்களே தவிர அதுக்கு பாத்தீங்கன்னா என்டிகேக்கு வாக்களிக்க தவறிட்டாங்க. 3வது முக்கியமான காரணமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறுப்பு பேச்சு. ஸோ இது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா சாட்டை அவர்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக தெரியும். ஆனா பொதுமக்கள், சாமானிய மக்கள் ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா வேலிடேட் பண்றாங்க. நம்ம நல்ல விஷயத்தையே சொன்னோம்னா கூட அத சரியான முறையில பேசினா மட்டும்தான் அதை பொதுமக்கள் எடுத்துக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வ ஏதாவது ரொம்ப வல்கராவோ அல்லது ரொம்ப கடுமையாக விமர்சிச்சு பேசும்போது, நம்ம நேர்மையாக வைக்கக்கூடிய கருத்துக்களை கூட மக்கள் செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் அனைத்துமே மக்கள் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, அது டிஎம்கேல இருந்து இந்த என்டிகேவோட ஃபோக்கஸ் டிவிகேக்கு மாறிருச்சோ அப்படிங்கிறது மக்களினுடைய ஒரு எண்ணமாக மாறிருச்சு. அதை விட இன்னும் பொதுமக்கள் அதிகமாக எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னா, டிஎம்கே கிட்ட இருந்து என்டிகே ஏதோ வாங்கிக்கிட்டு டிவிகேவை அட்டாக் பண்றது மாதிரி தான் நிறைய பேர் இங்க கீழ்த்தளத்துல பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்களை கூட மக்கள் மத்தியில எடுபடல. அதனாலதான் அவங்களுக்கு அது வாக்குகளா கன்வெர்ட் ஆகல அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு. 4வது விஷயம் கூட்டணி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சிறப்பு விஷயமாக நான் உட்பட பலர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அவங்க எப்பவுமே நாங்க தனித்து தான் நிற்போம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50% இடங்களை பெண்களுக்கு ஒதுக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அனைத்து தேர்தல்கள்லையுமே அதை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா இது ஜனநாயக பூர்வமான ஒரு தேர்தல்ல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் அமைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவர்களை விட குறைவாக வாக்குகள் பெற்ற கட்சிகள் கூட கூட்டணியில போயிட்டு நிறைய இடங்களை பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களுடைய அந்த தனித்த அரசியல் பயணம் அப்படிங்கிற முடிவுனால தோல்வி அடைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த தேர்தல்ல நான் கவனித்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பல இளைஞர்கள் பல இளைஞர்கள் படித்தவர்கள் இதற்கு முன்பாக தேர்தல் அரசியல்ல
பேசவோ எந்த ஒரு கட்சிக்கும் துணிந்தோ வந்து ஆதரவு கொடுக்காத நபர்கள் கூட பிரச்சாரத்திற்கு போனதை வந்து நான் பார்த்தேன். ஏன்னா காரைக்குடியில வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவங்களாகவே வந்து சீமான் அவர்களுக்காக ஆதரவு கேட்டு அவங்க வந்து போனதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களுக்காக வந்து இளைஞர்கள் தானாக முன் வந்து வேலை செய்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அப்போ இந்த இடத்துல விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் அலையில வந்து நிறைய பேர் சிக்கி அவர்களுடைய வாக்குகள் வந்து பாதிக்கப்பட்டது போலதான் என்டிகேவினுடைய வாக்குகளும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஆனா தமிழ் தேசிய அரசியலுக்கான அந்த ஒரு வீச்சு வந்து குறைஞ்சிருக்கா, இளைஞர்கள் மத்தியில முழுவதுமா போயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னுமே இருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. ஆனா அது இன்னுமே வந்து எதிர்காலத்துல சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள் அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கூடுமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இதுல உங்களுடைய கருத்துக்களாக நீங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.